Hi families, welcome to my channel. Sales team, promotion team members யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கலாம். எது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மந்த்லி 50 மெம்பர்ஸ் தான் அதுக்கு எலிஜிபிள். ஸோ ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்க ரிக்வெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அது எப்படி ரிக்வெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் உங்களுடைய பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே போகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. வந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து 3 இருக்குது. அதில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ ஸ்டார் ஹெல்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாம்பாம் மெசேஜ் வரும். இதில் எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீட் பண்ணிக்கிறவங்க ஓகேவா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்தீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட் ஏ சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுடைய நேமு ஸ்டாஃப் ஐடி இருக்கும். இதில் ஆக்டிவ் காண்டாக்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போதைக்கு நீங்கள் எந்த நம்பர் வந்து ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ உங்களை காண்டாக்ட் பண்ண முடியுமோ அந்த நம்பரை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆக்டிவாக இருக்கிறத கொடுத்துக்கோங்க. ஆக்டிவ் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து ஆக்டிவாக இருந்தது கொடுத்துக்கோங்க. நம்ம எஸ்பிஓவில் கொடுத்த மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி அதை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அதனால் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அவங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும், இமெயில் ஐடி மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்தா போதுமானது. அடுத்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. தமிழ், இங்கிலீஷா, கன்னடமா அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேவா. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சப்மிட் பண்ணிக்கிடலாம் ஓகேவா. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கொடுத்துருப்பீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் இது எல்லாமே கொடுத்து உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் வந்து காட்டும் ஓகேவா. ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இதில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய டீட்டெயில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் இப்போ நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து பெண்டிங்னு காமிக்கும் ஓகேவா. அது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்குண்டான ரீசனையும் உங்களுக்கு ஷோ பண்ணும். அடுத்து நீங்கள் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ப்ளூ கலரில் ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதில் எடிட் பண்ணலாம். போயிட்டு எடிட் பண்ணிக்கோங்க ஓகேவா. உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் அப்ரூவல் அப்படின்ட்டு காட்டிடுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிக்கிடலாம். அடுத்து வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் இந்த நம்பர், இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெண்டிங் ஆகி அப்ரூவல் ஆயிடுச்சுனால நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா உங்களுடைய வேலெட்டில் வந்து மேக்ஸிமம் 7000 வந்து இருக்கணும். ஸோ 7000க்கு மேலே இருந்துட்டாலே நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா. உங்களுடைய டேஷ்போர்டில் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரிக்வெஸ்ட் அதாவது வேலெட்டில் உங்களுடைய அமௌண்ட் வந்து பெண்டிங்காக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். விட்ராவல் கொடுத்தது பெண்டிங்காக இருக்குது, நான் வந்து விட்ராவல் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி தான் ரிக்வெஸ்ட்டு கொடுக்கணும் ஓகேவா. இது வந்து மந்த்லி 50 மெம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே கொடுக்கறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.